இந்த சென்னை சேட்டலைட் வியூ பாருங்க. சென்னை இஸ் கோயிங் ஸோ மச். போன வருஷம் எம்டி லேண்ட் எங்கே பார்த்தாலும் இருந்தது. அண்ட் இப்போ பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. 2026ல நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். Why would we invest anywhere else? நீ பார்க்குறதெல்லாம் நல்லதுன்னு நம்பக்கூடாது. மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கம்பெனிஸ் ஆர் க்ரோயிங், இந்தியன் எக்கானமி இஸ் பூமிங். ஸோ நீ ரியல் எஸ்டேட் தவிர ஸ்டாக் மார்க்கெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். லுக் அட் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஃபைன், நம்ம பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் வெர்சஸ் ஸ்டாக் மார்க்கெட். ரியல் எஸ்டேட் தான் ஜெயிக்க போகிறது. ஸ்டாக் மார்க்கெட் தான் ஜெயிக்க போகிறது. ரியல் எஸ்டேட் காமனாக சொல்லக்கூடாது. ஒன்று லேண்ட், ஒன்று அப்பார்ட்மெண்ட்ஸ். நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓ, உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே, அப்போ நீயே சொல்லு. சரி, ரியல் எஸ்டேட் இஸ் பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டினானா சப்ளையும் இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை ரொம்ப ஜாஸ்தியானா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் லேண்ட் விட சப்ளை இஸ் ஃபைனைட். அதனால டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரூ. அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட் வரும், ஆனால் உனக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் போக ஈல்டு கம்மியாக தான் இருக்கும். நீ வெல்த்தை பில்ட் பண்ணணும்னா லேண்ட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். இப்போது க்ரோத் வேணும்னா எங்கேயாவது வாங்கக்கூடாது, ஸ்மார்ட்டாக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் அது எங்கேயோ இருக்குன்னா அங்கே தான் வாங்கணும். அங்கே தான் டிமாண்ட் நல்லா இருக்கும். பட் லுக்கிங் பேக் 1995 to 2013 இந்தியா ஹேட் அ கிரேசி ரன். இந்தியன் ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஐடி பூம் வந்தது, மிடில் இன்கம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு, நிறைய பேர் சிட்டிக்கு வந்தாங்க, ஹோம் லோன்ஸ் அதிகமாச்சு. இதெல்லாம் இருக்கிறதுனால நிறைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி ப்ரைஸ் வர் டபுளிங் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃபியூ இயர்ஸ். And then 2013 happened. 2013க்கு அப்புறம் அஃபோர்டபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாக்னேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கவர்மெண்ட் வந்து RERA, GST அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்பெக்குலேட்டிவ் எல்லாம் போய் எண்ட் யூசர்ஸ் டிமாண்ட் வந்தது. அதனால ப்ரைஸ் ரொம்ப மாடஸ்ட்டாக தான் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்போது 2000 மாதிரி இருக்காது, அவ்வளோ க்ரேஸியாக இருக்காது இப்போது. ஸோ நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் அங்கே தான் வாங்கணும். நம்மளோட லேண்டு அங்கே தான் டிமாண்ட் நல்லாயிருக்கும். இப்போது என்னோட டர்ன். ஸ்டாக் மார்க்கெட். நீ ஒரு கம்பெனியில் ஸ்டாக் வாங்கும்போது அந்த கம்பெனியோட பார்ட் ஆஃப் தி ஓனர் ஆகிடுற. ஸோ எந்த கம்பெனி நல்ல ப்ராஃபிட் வருதோ அந்த கம்பெனி வாங்கும்போது அதோட ஷேர் ப்ரைஸும் ஏறும், உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதோட சேர்ந்து ஏறும். ஸோ எனக்கு எது கம்பெனிஸாக இருக்கோ, எது நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்குது? எனக்கு தெரியாது அது எப்படி பண்ணுறது. பிகினிங்கில் ஆரம்பிக்கும் போது நீ இண்டிவிஜுவல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். Nifty 50ன்றது வந்து அதுவே டாப் இந்தியன் 50 கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களே ஒரு பக்கெட் கேட்டகரியாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் 50 கம்பெனிஸில் ஏதாவது ஒரு கம்பெனி சரியாக பண்ணலைன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எந்த கம்பெனி நல்லா பண்ணுதோ அதை எடுத்து டாப் 50 Nifty 50 மாற்றிடுவாங்க. So you're telling me that I'd become a part owner of the top 50 companies? ரொம்ப ஈஸியாக நீ டாப் 50 கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். Last 25 yearsல every year they have been giving 14.5% return. 14.5%? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கே. அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்ஸ் செல் பண்ண வேணும்னா நீ ஃபோனில் 2 minutesல செல் பண்ணிடலாம். ஆனால் பிளாட்ஸ் விட நீங்கள் 6 months வெயிட் பண்ணணும் அந்த பையருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸ்டாக் மார்க்கெட்டில் நீ லிக்விடிட்டி ஜாஸ்தி, ஆனால் சில இயர் நல்ல இயராக இருக்கும், சில இயர் கம்மி இயராக இருக்கும். நீங்கள் எமோஷ்னல் இன்வெஸ்டராக இருக்கக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு யூ ஹாவ் டு லெட் இட் க்ரோ. ஸோ இதுதான் நம்மளோட 2026 ப்ளே. நீங்கள் ரியல் எஸ்டேட் பற்றி நிறைய தெரிஞ்சானா அப்போது லேண்ட் பை பண்ணுங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக வாங்கக்கூடாது. அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபார் லிவிங் பர்பஸஸ் ஒன்லி. நீங்கள் பிகினராக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் பணம் இருந்தால் கூட போதும், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு பல்கான மணி தேவைப்படுது. இங்கே எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அனதர் இம்பார்ட்டண்ட் வந்து நீங்கள் எமோஷ்னல் இன்வெஸ்டராக இருக்கக்கூடாது. எமோஷ்னல் இன்வெஸ்டராக இருந்தால் நீங்கள் விற்கக்கூடாத டைமில் தப்பான டைமில் விற்றுடுவீங்க, இல்லை ரொம்ப ஹையாக இருக்கும்போது வாங்கிடுவீங்க. ஸோ அப்பா, who won this debate? யார் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க. நாங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. we are just a dad and a daughter sharing our research. Exactly. In 2026 நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க? காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Are you team land or team stocks? Subscribe!